ஜெயலலிதா பொதுமக்கள்கிட்ட எப்படி பழகுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள்கிட்ட ஒரு மாதிரி, ஆண்கள்கிட்ட ஒரு மாதிரி பழகுவாங்க. பெண்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக கிட்ட நெருங்கி பழகுவாங்க. கை மேலே தோள் மேலே போட்டு பேசுவாங்க. குழந்தைங்கள தூக்கி கொஞ்சுவாங்க. பெண் குழந்தைங்களா இருந்தால் இப்படிலாம் பண்ணுவாங்க ஜெயலலிதா. எம்ஜிஆர் என்ன பண்ணுவார்னா, வயதானவர்கிட்ட ரொம்ப பழகுவாங்க. நல்லா வயதானவர்கிட்ட நல்லா பழகுவாங்க, பேசுவாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க. இதை மாதிரி எம்ஜிஆர் பண்ணுவார். கலைஞர் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு நல்லா செய்வார். அவங்க கூட தான் பழகுவார். இதே ஸ்டாலின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அமைச்சர்கள் அந்த மாதிரி அவங்களுக்கு கூட நல்லா பழகுவார். அப்படி தான் இருந்திருக்காரு. நான் இவங்களை மட்டும் தான் பார்த்துருக்குறேன். ஆனால் இதெல்லாம் மீறி விஜய் சிஎம் அவர்கள் என்ன செஞ்சுருக்காருன்னா, எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் ரொம்ப அன்பாக பழகுறாரு. ஒரு பஸ்ஸில் ஏறினா பஸ்ஸு கண்டக்டரை மதிக்கணும், டிரைவரை மதிக்கணும், அடுத்தது சக பயணிகளை மதிக்கணும். எல்லாமே தெரிஞ்சிருக்கு. கர்ப்பிணி பெண் அவங்க பணி அழைக்க உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு இறங்கி இவர் போய் அவங்கக்கிட்ட கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனாலும் தனக்காக ஓட்டு போட்ட மக்களை நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட இறங்கி போய் கொடுக்குறாரு. இது மட்டும் அவர் செய்யலை. பார்த்தீங்கன்னா, கும்பலோடு உட்காந்து நானும் உங்களில் ஒருத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. சின்ன சின்ன விஷயம். கேரளாவிலேருந்து ஒரு பெண்மணி ஒரு ஆணும் வராங்க. இவரை பார்க்கணுன்னு வராங்க. இவருக்கு நேரமின்மை இல்லை. காலையில் 9 மணிக்கு போனால் 5 மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருக்காரு. இருக்கிறவங்களும் பேசணும். இவருக்கு பேடன் அதிகமாக இருக்குது. வீட்டையும் பார்க்கணும். நிறைய வேலை இருக்குது. இந்த கேரளாவிலேருந்து வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக எந்த இடத்துல நிற்கிறீங்க என்னன்னு கேட்டுக்கிட்டாரு. கேட்டுட்டு இறங்கி தம் பண்ணிட்டு போகிறாரு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. எல்லாத்தையும் மெமரியில் வச்சுக்கிட்டு இவங்க பார்க்கணும், இவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு கொண்டு வராரு பார்த்தீங்களா. இதெல்லாமே பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அதேமாதிரி நேரம் கரெக்டான ஒரு 8 மணின்னு சொன்னால் 8 மணிக்கு வராது, 10 மணின்னு சொன்னால் 10 மணிக்கு வராது. இந்த மாதிரியான சிஎம் நான் பார்த்தது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிஎம் வச்சு எப்போ வேணாலும் போனால் எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்சியர். அந்த மாதிரி சின்சியரை நான் பார்த்தது கிடையாது. ஒவ்வொரு தலைவர்கிட்டையும் நான் பார்த்துருக்கேன் கிடையாது. இந்த தலைவர்கிட்ட பார்த்துருக்கேன். இன்னொன்று கலைஞர்களை பற்றி சொல்லுவாங்க. காலையில் அதிகாலையில் 4:30 மணிக்கெலாம் எழுந்திருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் பணியில் நான் காலையில் வரேன், ஈவினிங் வரைக்கும் இருக்கிறேன், அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலியை பாருங்கள், எல்லாருக்கும் எல்லா அமைச்சர்களும் இப்படி இருங்க அப்படின்னு சொல்கிறேன். காலையில் மக்கள் பணிக்கு வாங்க, ஈவினிங் வரைக்கும் இருங்க, வேணும்னாலும் செய்யலாம் மக்கள் பணி. அதுக்கு இரவில் போகக்கூடாது சொல்ல. பிள்ளைகளும் மற்ற வேலைகளும் அவங்களும் கடமையில் இருக்கணும். அதேமாதிரி அவங்க பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா அமைச்சர்களும் அதேமாதிரி காலையில் ஷார்ப்பாக வந்துடுறாங்க. எல்லா எம்எல்ஏவும் எல்லா அமைச்சர்களும் எல்லா எம்எல்ஏக்களும் அவங்கவுங்க தொகுதியில் இருக்கிறாங்க. ஏன்னா தலைமை கரெக்டாக இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். இந்த தலைமை ரொம்ப கரெக்டாக இருக்குது. நீ இப்படியே போயிருந்தா வச்சிங்கன்னா, நிரந்தரமான இவர் தான் முட்டெல்லாம் முதலமைச்சர். வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு எதிர்கட்சியே இல்லாத போயிடு மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. ஏன்னு கேட்டால் மக்கள் பணியில் அவர் ரொம்ப சிறப்பாக பொறுமையாக செஞ்சுன்னு இருக்காரு. மக்கள்கிட்ட